வணக்கம் and welcome to Yummy Chilli. நான் ஷாலினி. இன்னைக்கு ஒரு மில்லட் பொங்கல் தான் நம்ம பார்க்க போறோம். லிட்டில் மில்லட் பொங்கல். சாமை அரிசி வச்சு மிளகுலாம் போட்டு நல்ல ஹெல்த்தியான ஒரு பொங்கல் இன்னைக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சூப்பரா இருக்கும். கண்டிப்பா வந்து நீங்க செஞ்சு பாருங்க. இந்த சாமையோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து ஏற்கனவே சாமை லெமன் ரைஸ்ல வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அதாவது டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கு நல்லது, கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு நல்லது, இம்யூன் பூஸ்ட் ஆகும், அயன் புரோட்டீன் எல்லாமே இருக்குது அப்படின்னு அந்த வீடியோலேயே உங்களுக்கு சொல்லியிருப்பேன். சப்போஸ் நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. சாமை பொங்கலுக்கும் டிஃபன் சாம்பாருக்கும் நல்ல காம்போ. பட் நிறைய பேருக்கு தேங்காய் சட்னியும் ரொம்ப பிடிக்கும். ஸோ இன்றைக்கி வந்து நான் ஒரு தேங்காய் சட்னி தான் வந்து செஞ்சுருக்கேன். இந்த தேங்காய் சட்னியோட ரெசிபியை உங்களுக்கு தனியாக அப்லோட் பண்ணிடுறேன். சாமை மிளகு பொங்கல் செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் என்னென்னு பார்த்துருங்க. ஓகே, இப்போ வந்து ஃபஸ்ட்டு பொங்கல் செய்கிறதுக்கு 1 கப் அளவுக்கு நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். ஸோ இந்த 1 கப்பில் வந்து 3/4 கப் அளவுக்கு மட்டும் நான் இந்த சாமை அரிசி எடுத்திருக்கேன். மீதி 1/4 கப் வந்து நான் பாசிப்பருப்பு ஆட் பண்ண போகிறேன். ரெண்டையுமே சேர்த்து மெஷர் பண்ணால் 1 கப் அளவுக்கு வரும். நீங்கள் எந்த கப்பில் வேணாலும் மெஷர் பண்ணிக்கோங்க. தண்ணி வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ 1 கப் ஃபுல்லாக நான் தலை தட்டி எடுத்திருக்கேன். இப்போ அதை நான் டைரெக்டாகவே குக்கரில் ஆட் பண்ணியிருக்கேன். பொதுவாகவே மில்லட்ஸில் வந்து கொஞ்சம் அழுக்கு இருக்கும். ஸோ 2 டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வாஷ் பண்ணுறப்போ இதில் அந்த தண்ணி வந்து எவ்வளோ கலங்கலாக இருக்குது பாருங்கள். நீங்கள் ஒரு 2 டைம் வாஷ் பண்ணதுக்கப்புறம் 3rd டைம் ஊற்றுறப்ப கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து வாஷ் பண்ணணும். ஸோ திருப்பி நான் வந்து இதை வாஷ் பண்ணிக்கிறேன். நீங்கள் வாஷ் பண்ணி அந்த தண்ணியை ஊற்றுறப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து ஊற்றுங்க. ஏன்னா அந்த அரிசி வந்து சீக்கிரம் நழுவிடும். அதனால் நீங்கள் பார்த்து தண்ணியை வடித்ததுக்கப்புறம் 2 டைம் வாஷ் பண்ணியாச்சு. இப்போ 3rd டைம் வந்து நம்ம தண்ணி மெஷர் பண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ அந்த தண்ணி எப்படி தெளிவாக தெரியுது பாருங்கள் உங்களுக்கு. இது பொங்கலுக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் நம்ம போட்டோம் இல்லையா, இப்போ அதே கப்பில் 3 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த கப்பில் வந்து அரிசி அண்ட் இந்த பருப்பு எடுக்கிறீங்களோ அதே கப்பில் வந்து தண்ணியும் ஆட் பண்ணிக்கோங்க. பொங்கல்னால தான் வந்து நம்ம 3 கப் தண்ணி ஆட் பண்ணுறோம். இன்னும் நல்லா குலைவாக வேணும்னா 1 கப் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. 3 to 4 கப்ஸ் வரைக்கும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ குக்கர் லிட்டு போட்டு விசில் போட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். எப்பவும் நம்ம ரைஸ்க்கு 3 விசில் தான் வைப்போம் இல்லையா, இதுக்கு வந்து நம்ம 5 விசில் விட போகிறோம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு 5 விசில் விட்டு எடுங்க. பொங்கல் நல்லா அழகாக குழஞ்சி வெந்துடும். பொங்கல் வேகிற டைமில் நான் தேங்காய் சட்னி ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். அதோட வீடியோ வந்து அடுத்த வீடியோவாக வரும். ஸோ இப்போ அந்த 5 விசில் வந்ததுக்கப்புறம் குக்கர் ஓப்பன் பண்ணுறேன். நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இப்போ இதை வந்து மேஷ் பண்ணிக்கலாம் நல்லா. எப்போவுமே பொங்கல் செய்கிறப்ப இந்த பாசிப்பருப்பு வந்து அடியில் போயிடும். ஸோ நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோட நீங்கள் வந்து பால் நல்லா சூடாக இருக்கப்போ சூடான பாலை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் நான் வந்து இன்றைக்கி தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். பால் வந்து இன்றைக்கி ஸ்டாக் கம்மியாக இருக்குது, அதனால் நான் வந்து இன்றைக்கி தண்ணி தான் ஆட் பண்ணியிருக்கேன். பட் எப்போவுமே வந்து பொங்கல் செய்கிறப்போ அரிசியில் செஞ்சாலும் சரி, இந்த மாதிரி மில்லட்டில் செஞ்சாலும் நான் வந்து பால் தான் ஆட் பண்ணுவேன். நல்லா ரிச்சாக இருக்கும் அது. இதில் நம்ம பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருப்பேன். இந்த பெப்பரும் வந்து அதில் போடுறப்ப நல்ல ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும். இந்த மிளகு பொங்கல் சாப்பிட்டதுக்கப்புறம் உங்களுக்கு சவுண்ட் வந்து நல்லா ஜாஸ்தியாக வரும். இப்போ இதை தாளித்து கொட்டிடலாம். அதுக்கு நல்லா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணியிருக்கேன். நெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா இதில் முந்திரி, மிளகு, ஜீரகம், கருவேப்பிலை போட்டு நம்ம தாளிக்க போகிறோம். நல்லா 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் ஜீரகம் ஆட் பண்ணியிருக்கேன். அதோட ஒரு 10 கேஷ்யூஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதை உடச்சி வேணும்னாலும் ஆட் பண்ணுங்கள். நான் முழுசாக ஆட் பண்ணிக்கிறேன். அது முழு மிளகு போடுறீங்க, ஹோல் பெப்பர் போடுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து முந்திரி, அப்புறம் மிளகு, அப்புறம் ஜீரகம், அதுக்கப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணலாம். நான் வந்து இந்த கேஷ்யூஸ் வந்து எடுக்க கொஞ்சம் டைம் ஆனனால ஃபஸ்ட்டு ஜீரகம் ஆட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அந்த முந்திரியும் ஆட் பண்ணி நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் அதில் வந்து இந்த கருவேப்பிலை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். அந்த ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இந்த எண்ணெயோட ஹீட்லேயே வந்து இந்த கருவேப்பிலை அதுலேயே பொரிஞ்சிடும். இப்போ அந்த பொங்கல் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த டைமில் சால்ட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கம்மியாக இருந்தது அப்படின்னா ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து 2 பேருக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இந்த பொங்கல். ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பொதுவாகவே மில்லட்ஸ் வந்து கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சம் ட்ரை ஆகிடும். அதனால நல்லா சுட சுட சாப்பிடுங்க. அது மேலே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இன்னும் நெய் வேணும் அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க.
இந்த மாதிரிலாம் நம்ம செஞ்சோம் அப்படின்னா மில்லட்ஸ் வந்து வேண்டான்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. அதில் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். எல்லா மில்லட்ஸ்லையுமே நீங்கள் பொங்கல் செய்யலாம். ஆனால் இந்த சாமை அரிசியில் செய்கிற பொங்கல் வந்து கொஞ்சம் ஸ்பெஷல் தான். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த பொங்கலுக்கும் இந்த தேங்காய் சட்னி வந்து இஞ்சி போட்டு அரைச்ச தேங்காய் சட்னி ரொம்ப பேசிக்கான தேங்காய் சட்னி தான். ஆனால் பிகினர்ஸ்க்கு வேணுன்றதுக்காக தனியாகவே ஒரு வீடியோவாக வந்து அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ அந்த வீடியோ வேணாலும் போய் பாருங்கள், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் லிங்க் இருக்கும். ஸோ இந்த பொங்கலுக்கும் இந்த தேங்காய் சட்னிக்கும் செம்ம காம்போவாக இருந்தது, ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த டைம் பொங்கலுக்காக இருக்கட்டும் இல்லை நீங்கள் வந்து எப்போ வேணாலும் அடிக்கடி இந்த பொங்கல் உங்கள் வீட்டில் செஞ்சு நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். இந்த சாமை பொங்கல் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் நிறைய ஆரோக்கியமான ஹெல்த்தியான விஷயங்கள் இந்த சாமை அரிசியில் இருக்கனால கண்டிப்பாக நீங்கள் பொங்கல்னு இல்லாமல் மற்ற எல்லா ரெசிபீஸும் இந்த சாமை அரிசியில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க, என் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. ஆரோக்கியமான உணவை அரிசியோட சாப்பிடுங்க. தேங்க்யூ.